தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் கூடி ஆராதிக்க நீ தந்த இந்த வேலைக்கு ஸ்தோத்திரம். நாட்கள் உம்முடையது, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இந்த நாளை விசேஷமாக எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த ஆராதனை ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆராதனையாக செய்ய நீங்கள் கிருபை தந்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டது. இங்கு மாத்திரம் அல்ல தகப்பனே, தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறட்டும். நன்றியிருந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த, உயர்த்த, கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி அதற்காக நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திர பலியிடும்படியான பிள்ளைகளாக மாற்றுங்க. எங்களுடைய நிர்விசாரங்கள் ஆண்டவரே எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் கருத்தாய் உம்மை துதிக்கிற, ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். இந்த தியான வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நீங்கள் பேசுங்க, அடியனை மூடி மறைத்து கொள்ளுங்க. ஆம் தகப்பனே, நாங்கள் கேட்கிற வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுக்க கற்றுக்கொள்ள வாஞ்சை உள்ளவன் எப்படி கவனித்து கேட்பானோ அப்படி கேட்கும்படியான ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படியே நாங்கள் கவனித்து கேட்குற ஒரு காரியத்தை உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே ஜாக்கிரதையோட இருக்கும்படியான கிருபைகளை தரும்படியாக செபிக்கிறோம். எந்த விதமான நிர்விசாரமும் இல்லாதபடிக்கு, அலட்சியமும் இல்லாதபடிக்கு உம்முடைய சன்னிதானத்தில் பயத்தோடு பக்தியோடு பிரியமாய் ஆராதனை செய்ய ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையின் வசனத்தின் கருத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு மனதார ஏற்றுக்கொண்டு எங்கள் இருதயத்தில் வைத்து அவைகள் செயல்படும்படியான இது நிமித்தம் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு மகிமையான காரியத்தை எங்களை நிறைவேற்ற ஆவியானவர் எங்களுக்கு ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், பலன் தரும்படியாக செபிக்கிறோம். இந்த வேலையை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. துதிக்கணமே எல்லாத்தையும் மிக செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நாம் பார்த்த காரியங்கள் ஹல்லேலூயா ஞாபகம் இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. எப்படி 91ஆம் சங்கீதத்தில் வாஞ்ச ஆண்டவரை தேட கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் வாஞ்ச இருக்குமென்றால் ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி 7 விதமான ஆசீர்வாதங்களை 91ஆம் சங்கீதத்தில் பின்பகுதியில் பார்த்தோம். அந்த வாஞ்சை எப்படி சகைவிடம் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம சென்ற வாரத்தில் பார்த்தோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை எப்படி தேடி அவன் கண்டுபிடித்த அந்த மகிமையான காரியத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். நம்முடைய ஆண்டவர் இப்போ உலகத்தில் வந்தால் பரவாயில்ல, நம்மெல்லாம் விட மாட்டோம், போய் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது அவர் மாம்சத்தில் இப்போ ஒரே தரம் வெளிப்பட்டார், இப்போ வரப்போகிறதில்ல. ஆகவே வேதத்தில் நம்ம எப்படி அவரை கண்டுபிடிப்பது என்கிற ஒரு காரியத்தை 2 கொரிந்தியர் ஹல்லேலூயா வசனத்தில் நாம் அங்கே 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். எப்படி இயேசு கிறிஸ்துவ இன்றைக்கு சகையை பிரவேசப்பட்டது போல நாம் பார்க்க முடியும் என்கிற ஒரு காரியத்தை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய சாயலா இருக்கிற, ஒரு தெய்வத்தினுடைய சாயல் போல இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அதை எங்க பார்க்க முடியும்? ஒரு தெய்வத்தை, தெய்வத்தின் மகிமையை, தெய்வத்தை பார்ப்பது போல உள்ள ஒரு காரியத்தை கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷமாகிய அவருடைய வார்த்தையின் ஒளி என்று பார்க்கிறோம். அந்த தெய்வத்தினுடைய மகிமை ஒளியாய் நமக்கு காணப்படும். ஹல்லேலூயா. அந்த எப்படி நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது தெய்வத்தினுடைய வார்த்தையின் மூலமாக அவர் பிரகாசிக்கிற ஒளியாய் நமக்கு வெளிப்படுவார். நமக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடுவார். புரியாத காரியம், அறியாத காரியம், திருந்தாத காரியம் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையின் ஒளி நம்மளிருந்து அகற்றி போடும். நம்ம இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் காண முடியும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இது யாருக்கு பிரயோஜனப்படும்? அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாகிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பாத யாருக்கும் இது புரியாது, பிரகாசிக்காது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வார்த்தை காரணம் என்ன அப்படின்னா, இந்த அவிசுவாசம் ஒரு மனசுக்குள்ள ஆண்டுடைய வார்த்தையை நம்பாத ஒரு காரியம் இருக்கும்போது அவன் அவர் ஆவிக்குரிய குருடனாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அவனுக்கு இந்த ஆண்டுடைய கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை ஒளியா இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பிசாசு அவள் மனதை குருடாக்கினான். எதை கொண்டு? அவிசுவாசத்தை கொண்டு.
அல்லேலூயா. புரியுதா? அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிங்க, நம்புங்க. அல்லேலூயா. அவர் பொய்யுறாத தேவன். என்னைக்கு கீழ்ப்பிடிச்சிங்களோ அது பலனாக காண்பீங்க. அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சு காத்திருந்தான் தெரியும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், எதிர்க்காக ஜெபம் பண்ணும்போது எதிரியே நம்ம நண்பனாக மாறுற பெரிய மகிமையை ஆண்டவர் கொடுத்தார், அன்பமாக ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. சரி, இது போன வாரம் உள்ள செய்தியுடைய முடிவு அந்த காரியம் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ சகைவை போல வாஞ்சியோடு இயேசு கிறிஸ்துவை இந்த சுவிசேஷத்தில் நம்ம தேடுவோம் என்றால் நம்ம இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனை, பரிசுத்த ஆவியானவரை மெய் தெய்வமாக கண்டு கொள்ள முடியும். அல்லேலூயா. சகை எவ்வளோ பிரயாசப்பட்டான். அல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம். தயவுசெய்து கிணங்க, போன வாரம் வராதிங்க, தயவுசெய்து போய் கிணங்க. போன வாரத்தில் சகை எப்படிலாம் பிரயாசப்பட்டான், எப்படி இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குறைபாடு, தன்னுடைய இதுக்காக தாழ்த்தினான். தன்னுடைய மகிமை மேன்மை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை எப்படியாக பார்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணால் இயேசு கிறிஸ்துவே அவனை வந்து சந்தித்தார். நீங்கள் அப்படி ஒரு முயற்சி நம்ம எடுப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் சந்திப்பார். அந்த சந்திப்பு பெரிய சீப்பாக இருக்கும், பெரிய மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அதை போலத்த நாளில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த வாஞ்சையை தொடர்ந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறாங்க. அப்போ நம்ம எப்படி காணப்படணும்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. 1 தெசலோனிக்கர் 5:23 உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. தயவுசெய்து இந்த வசனத்தை படிங்க, மனசில் வச்சுக்க. ரொம்ப முக்கியமான வசனம். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன், பிதாவுக்கும் நமக்கும் பகை இருந்தது. ஏனென்றால் நம்ம பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போய் சாத்தானுக்கு ஆதரவாக போனதுனால தேவனுடைய கோபம் நம்மள இருந்தது. ஆனால் பிதா இயேசு கிறிஸ்து வந்து ஹல்லேலூயா சமாதானக்காரராகி அது நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவர் சமாதானக்காரராய் அவர் ஹல்லேலூயா அவர் நம்மைக்காக வந்தார். ஹல்லேலூயா. அவர் தொடர்ந்து என்ன பண்ண வல்லவர், நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பரிசுத்தம் அப்படின்னால ஹல்லேலூயா ஆண்டுடைய வார்த்தை தான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினால பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியம் தான் பரிசுத்தம். சத்தியம் தான் வசனம் தான் சத்தியம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தெரியணும், என் ஆண்டுடைய வசனம் தான், வார்த்தை தான், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான், அது சத்தியம்தான், பரிசுத்தம் என்று சொல்லி பரிசுத்தத்தை மனதார ஏற்றுக்கொள்கிற யாவரும் பரிசுத்தமாவார்கள். அசுத்தம் நீக்கப்படும், பரிசுத்தம் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி அதை தொடர்ந்து நிலைத்திருக்கும் போது பூரணப்படுகிற உத்தமராக நம்ம மாறுவோம். ஆண்டுடைய கோபத்துக்கு தப்பிக்கப்படும். அல்லேலூயா. பரிசுத்தமாக இருப்பது ஒரு நாள் காரியம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டியது. அப்போ வாழ்நாள் முழுதும் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு தெரியணும். வாழ்நாள் முழுதும் ஆண்டுடைய வார்த்தையை படிக்கணும், ஆராயணும், தியானிக்கணும். அப்படின்னா வசனம் உள்ள இருக்கும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு குறிப்பாக இதில் நம்முடைய சரீரம் நமக்கு தெரியும், நம்முடைய ஆத்மா, நம்முடைய சிந்தனை. ஆத்மா, ஆமாம், நம்ம எதை சிந்திக்கிறோமோ யோசிக்கிறோமோ அதான் நம்முடைய ஆத்மா. அல்லேலூயா. இந்த ஆவி தான் மக்களுக்கு புரிய மாட்டேங்கி. அல்லேலூயா. யாருக்குமே புரியாது அது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆவியை பற்றி நம்முடைய ஆவி பரிசுத்தமாக வேண்டும். அப்போ நம்ம ஆவி நமக்கு என்னன்னு தெரியணும். அல்லேலூயா. நம்ம ஆவி என்னன்னு தெரியணும். குறிப்பாக ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும், நம்முடைய இன்ட்ரெஸ்ட் தான் நம்முடைய ஆவி. நம்முடைய சரி. இப்போ ஆவியை காட்ட முடியுமா? காட்டினா காட்டுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. ஆவியை காட்ட முடியுமா? அது ஓகே, அது எப்படி அழிஞ்சு விடணும்னு பார்ப்போம். ஓகே, ஆவியை பார்க்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஆவியை அறிய முடியும், புரிய முடியும். அல்லேலூயா. அப்போ இதை ஒழுங்காக பண்ணணும். அப்போ நம்ம ஆவி என்னன்னு நமக்கு தெரியணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களுக்கே அவருடைய ஆவி என்னன்னு தெரியலை. அல்லேலூயா. சரி, இப்போ நமக்கு நம்ம ஆவி என்னன்னு தெரியணும்னா அதை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியாது. ஆண்டுடைய வருகையில் கைவிடப்படுவோம், அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சிக்கு போகணும். அல்லேலூயா. அங்கே வந்து நம்ம இரத்த சாட்சியாக மரித்தால் நித்திய ஜீவனை பெற முடியாது. ஆகவே இன்றைக்கு உயிரோடு இருக்க நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியை அறிந்து அதில் நம்ம ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த
ஒரு காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதத்தில் வாஞ்சை, பிரியம், சித்தம், உற்சாகம் எல்லாம் ஒரே வார்த்தையாக குறிக்கிறது. கிட்டத்தட்ட அந்த காரியங்களை குறிக்கிறது, ஒரே அர்த்தமுள்ள காரியமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாஞ்சை, நம்முடைய பிரியம், நம்முடைய சித்தம், நம்முடைய உற்சாகம் எல்லாம் ஆவியை குறிக்கிறது. அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இது பலமுறை சொன்ன காரியம் தான். ஆனாலும் கூட பிரியமானல இந்த அப்படி இம்பார்ட்டன்ஸை உணர்ந்து ஏன் ஆவி எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியணும். அல்லேலூயா. அதை நான் வசனத்தின்படி நடந்து பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அல்லேலூயா செயல்படுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம். முதல்ல நம்ம லூக்கா 9ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். சரி, தயவு செய்து கொஞ்சம் வீட்டில் போய் வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 51 to 56. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அங்கே சமாரியா எருசலேமுக்கு போகிறாங்க. அப்படியே நோக்கம் எருசலேமுக்கு போகுது. ஆனால் போகிற இல்லை, சமாரியுடைய கிராம வழியாக போகிறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம், சமாரியனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒத்து வராது. ஏனென்றால் சமாரியர்கள் விக்கிரகத்தை வணங்கினவர்கள். அது மாத்திரமல்ல, வேறு ஆண்டருடைய ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களை அவர்கள் திருமணம் புரிந்ததுனால ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். அப்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் சமாரியா வழியாக போகவே மாட்டாங்க. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களையும் தேடி வந்தபடினால சமாரியா கிராமத்து வழியாக போகிறாரு. அப்போ இதை கேட்ட சமாரியா மக்கள் இவர் எருசலேமுக்கு போகிறோன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடுது. ஆண்டவர் வந்து இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்லி ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் வெறுக்கிறாங்க, வெறுத்து பேசுகிறாங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் இப்படி, ஆனால் ஆண்டவருக்கு என்ன ஆசை இருந்தது, சமாரியாவில் ஒரு கிராமத்தில் போய் அந்த அந்த பந்தி, அதாவது இந்த மரிப்பதற்கு முன்பாக உள்ள பந்தியை அந்த கிராமத்தில் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு ஆசையாக இருந்தது. ஆனால் ஜனங்களுக்கு ஆசை இல்லை. ஆகவே அவர் தொடர்ந்து எருசலேமுக்கு போனார்னு பார்க்குறோம். அப்படி போகிற வழியில் அந்த சமாரியா மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கண்ட சிஷ்யர்களுக்கு பெரிய கோபம் வந்துட்டு, ஆகவே அவங்க சொன்ன வார்த்தை தான். ஹல்லேலூயா. போடுங்க வசனத்தை, 55 வசனம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு முந்தின வசனத்தில், ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா எலியாவை போல நாங்க வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவங்களை அழித்து போட்டோமான்னு கேட்குறாங்க. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஆட்கள் ஆண்டவருக்கு நல்லா எவ்வளோ நேரம் சுற்றினாங்க. ஹல்லேலூயா. உன்னை போல பிறநேசி பெரிய ஒரு, அதான் முதல் பிரதான கட்டளைன்னு சொல்லி கொடுத்து எல்லாம் செயல்படுத்தி காட்டி, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி சொல்கிறாங்க, வானத்திலிருந்து கிணி இறக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க ஆவி, ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஆவி உடல் என்று. அப்போ இவங்க ஆவி என்ன ஆவி, பழி வாங்குகிற ஆவி, ஒரு கோவப்படுகிற ஆவி, பிற கொல்லுகிற ஒரு கொலகார ஆவி. இவங்களாம் ஆண்டோடைய சிஷ்யர்கள், ஆண்டவர் கூட இருந்து படித்தது இவ்வளோதான். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அல்லேலூயா. உள்ள நானும் அப்படி தான் அப்படி தான் இருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. நம்மளை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தோம் என்றால் இந்த கழிதான் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. நீங்கள் இந்த ஆவி உணர்ந்து அறியீர்கள். அப்போ நம்ம ஆவியை அறியணும். அப்போ இவங்க இன்ட்ரெஸ்ட் என்னது, அவங்கள எதிர்த்த எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். இதுதான் அவங்க ஆவி. அல்லேலூயா. புரியுதா? உங்கள் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது? அல்லேலூயா. போன வாரம் பார்த்து நினைக்கிறேன், மொபைல் ஃபோனில் எதை பார்க்குறதுல இருக்குது, எதை அடிக்கடி பார்க்குறதுல இருக்குது, எதை திருப்பி பார்க்குறதுல இருக்குது. மொபைல் ஃபோன்லேயே எவ்வளோ நேரம் செலவழிக்கல இருக்குது. அல்லேலூயா. நம்ம இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம ஆவி, அதுதான் நம்முடைய ஆவி. இப்படி தான் நம்ம ஆவியை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆவி, நீங்கள் கேட்க வேண்டிய, நம்ம எல்லோரும் கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் ஆவி எங்கே இருக்குது, என் ஆவி என்னது, என் ஆவி எங்கே இருக்குது? அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாவிட்டால் ஆண்டவர் கண்டித்த அதே வார்த்தை தான் நமக்கு. அல்லேலூயா. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உளவுள் என்பதை அறிந்து அதட்டி, ஆண்டவர் அதட்டின காரியம், ஆண்டவர் கோவப்பட்ட காரியம்லாம் இந்த இடத்த நம்ம அதிகமாக ஆராய வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம ஆவியை பார்க்க போகிறோம்.
ஒன்று ஆவியை பார்க்க முடியாது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், லூக்கா 24:39 நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவே சொன்னாங்க, அவருடைய மரணத்தை உயிர்ப்பித்த பிற்பாடு ஆண்டுடைய சிஷ்யருக்கு சந்தேகம் வந்தது. அப்படிப்பட்ட வேளையில் சீசரை நினைச்சாங்க, இவர் மனுஷ உருளை மாம்சத்தில் வரல, இவர் ஆவின்னு நினச்சாங்க. இதுதான் சொல்கிறாரு, நான் ஆவியில் என் கையை காலாக தொட்டு பாருங்க, நான் உயிர்த்தெழுந்தேன்னு சொன்னபடி உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியம், சுவாசம் வேறு ஆவி வேறு. ஆனால் தமிழில் சுவாசம் ஆவி ஒன்றா சொல்கிறோம், அப்படி கிடையாது. ஏசாயா 42:5 எடுத்து வாசிக்கலாம், நல்லா புரியணும் நமக்கு. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரிபுணரும் அதில் இருக்கிற நல்லா கொடுங்க, அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்கிறதாவது. ரெண்டு டிஃபரண்ட் வேர்டு. அல்லேலூயா. ஆவி என்பது நம்ம இயக்குகிற ஒரு சக்தி, நம்மளுடைய ஆர்வம், அதனால் நம்ம இயக்கப்படுகிற ஒரு காரியம் தான் நம்ம ஆவி. அல்லேலூயா. வித்தியாசம் புரியுதா? தயவுசெய்து கொஞ்சம் யோசிக்கணும். சுவாசம் வேறு, நம்ம தமிழில் எல்லாத்தையும் ஆவின்னு தான் சொல்லுவோம். அந்த ஆவி வேற, இந்த ஆவி வேற. நம்ம இயக்குகிற ஒரு சக்தியை நமக்கு வச்சுருக்காரு. அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, எதன்படி இருக்குது, நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டு படி தான் இருக்குது. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக நம்முடைய ஆவியை அறிந்து கொள்ள முடியும். சிலருக்கு புரியாத இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறாரு. நம்ம இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது? அல்லேலூயா. நம்ம இன்ட்ரெஸ்ட் யார் மேலே இருக்குது, எந்த காரியங்கள் மேலே இருக்குது, இப்படி நம்ம தான் கேள்வி கேட்கணும். அல்லேலூயா. நம்முடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் ஆண்டவர் நோக்கி திருப்பணும். ஹல்லேலூயா. நான் போனாலும் சொன்னேன், இந்த ஹல்லேலூயா 2 நாளாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் எப்படி யோசபாத் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் தன்னுடைய தேவனுக்கு அடுத்த காரியத்தில் உற்சாகம் கொண்டான். ஹல்லேலூயா. அவனுடைய இன்ட்ரெஸ்ட் எதாவது போச்சு, ஆண்டவருக்கு மேலே போச்சு. அவங்க அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன், ஹல்லேலூயா, விக்கிரக ஆராதனைக்காரன். ஆனால் இவன் என்ன பண்ணான், தன்னுடைய அவன் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் உற்சாகம் கொண்டான். ஹல்லேலூயா. நம்ம எந்த காரியத்தில் உற்சாகம் கொண்டான்? அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரதில் உற்சாகம் இருக்கா? சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு நம்மளை போல் உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லேலூயா. சபையில் வர்றத மக்கள்கிட்ட நான் கேள்வி கேட்டு அவங்க சொன்னதை வச்சு புக்கு எழுதலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் அப்படி இருக்கலாம், ஆனால் மாறணும். அல்லேலூயா. ஆலய கூடுகை முதல்ல. அல்லேலூயா. உலகத்தில் அதோட பெரிய வேலை கிடையாது எனக்கு. வாரத்தில் ஒரே நாள் தான், இந்த ஓய்வு நாள் ஆண்டவருக்கு உரியது. அல்லேலூயா. இந்த நாள் வேறு யாருக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. இந்த நாள் ஆண்டவருக்கு உரியது. அல்லேலூயா. சபை கூடுதல். ஹல்லேலூயா. அங்கு நம்ம ஒவ்வொருவரும் ஐக்கியப்பட்டு அல்லேலூயா ஆண்டவரை ஒருமித்து ஆராதிப்பது அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமான ஆண்டவருக்கு விருந்து கொடுக்கறது தான் எனக்கு முதல்ல முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. சரி, இருக்கட்டும். ஆகவே பிரியமானல, சுவாசம் வேறு ஆவி வேறு புரிஞ்சுக்கணும். அடுத்ததில் எசேக்கியேல் 13:3 வாசிக்கலாம். ஆவி நம்ம ஏவுகிறது. ஆவி நம்ம அப்படின்னா என்ன பண்ணுறது, இயக்க வைக்கிறது. நம்மளை அந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து வாசிங்க. அது கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலுக்கு பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னதை சொல்லணும். இன்னைக்கு கூட பார்த்தோம் காலையில், எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னபடியே தான் அவன் என்ன பண்ணுறான், பலிபடுத்த ஏற்படுத்தினான், தண்ணியை மாம்சத்தை வெட்டி வைக்கிறான், தண்ணியை கூட்டுறான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜெபிக்கிறான். அங்கே ஆண்டவர் சொன்னபடி அக்கினி இறங்கி வருது. அல்லேலூயா. தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை செய்யணும். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம், தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற நம்ம ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய ஆவியை பின்பற்றுறா மதிகெட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆவி எதை பின்பற்றுறது? நம்முடைய ஆவி நம்முடைய சுயம், நம்முடைய மாம்சம், நம்முடைய இச்சையை பின்பற்றுதா? ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய சித்தம், தேவனுடைய அவருடைய ஆலோசனை, இயேசு கிறிஸ்து வார்த்தையை ஹல்லேலூயா ஏவுகிற காரியம் நமக்குள்ளே இருக்கிறதா என்று பார்த்து நம்ம ஏவுகிறது தேவ வார்த்தையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சுய ஆவி அல்ல, கண்டிப்பாக சுய ஆவியில் மாம்சம் வரும், பிற்பாடு உலகம் வரும், பிற்பாடு பிசாசு ஆளுகை செய்கிற ஒரு ஆலயமாக நம்ம மாறிவிடுவோம். அப்படி இருந்தால் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கொள்வோம். நம்மை ஆளுவது நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டு ஆண்டுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி,
அப்போ ஆவி ஏவுன்னு பார்க்கும். அதே போல் யோபு 32:18 என்ன வாசிக்கலாம், இந்த ஆவியின் நிறைவு வார்த்தையாக வெளிப்படுது. ஃபஸ்ட்டு எக்ஸிட்டு. ஹல்லேலூயா. இதையும் பெரிய ஆட்கள் உண்டு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேறு சில வார்த்தைகளும் சொல்லுவாங்க, விரும்பல நேரம் இல்லை. இப்போ ஒரு ஆவியின் வார்த்தை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம மனுஷன் எதை பேசுகிறான் அதை வச்சு நிதானிக்கலாம். சில ஆட்கள் அதை பேச மாட்டாங்க. அதை இன்னும் அவருடைய கிரியை மூலமாக எப்படி நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும் என்று பார்க்க முடியும் உங்கள் ஆவியை. ஆகவே நம்முடைய பேச்சு மூலமாய் நம்ம ஆண்டவருடைய அந்த ஆவியை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று பார்க்க முடிகிறது. யோபு 32:18 வாசிங்க. வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. எப்பா இதை பேசு என்று சொல்லி அந்த யோபுடி ஆவி அவரை ஏவுகிறது. அல்லேலூயா. நிறையா வார்த்தை இருக்குது. ஆகவே நம்முடைய பேச்சின் வெளிப்பாடு நம்முடைய ஆவியாக இருக்கிறது. அல்லேலூயா. நேரம் இல்லை, பரவாயில்ல, இன்னும் தொடர்ந்து பாப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சங்கீதம் 51:12 உற்சாகமான ஆவி. என்ன ஆவி? உற்சாகத்தின் ஆவி. அல்லேலூயா. எதை செய்ய உற்சாகம் கொள்கிறோமோ அதான் நம்முடைய ஆவி. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவியை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய சந்தோஷத்தை அப்போது நமக்கு என்ன செய்யணும்? இன்றைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை பெருசாக எண்ணி அது சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் இருக்கணும். உற்சாகமான இதெல்லாம் கத்திருக்கிற காரியத்தில் உற்சாகமாகிற காரியம். இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சொன்ன உலகத்தில் தான் பெரிய காரியம் என்று சொல்லி அதை ரியலைஸ் பண்ணிக்கிற, அதை உணர்ந்து கொண்ட ஒரு மனுஷன், அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. அதனால் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உற்சாகம்தான், அந்த ஆவிதான் நம்ம தாங்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்தது ஏசாயா 26:8-9 வாசிக்கிறோம். அங்கே ஆத்தும வாஞ்சியை வாசிக்கிறோம். என்ன வாஞ்ச? அங்கே ஆவியின் வாஞ்சியை பார்க்குறோம். ஆத்தும வாஞ்சி என்னது? நினைப்பு எல்லாம் ஆண்டவரை பற்றி இருக்குது. வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். இப்போ இந்த ஏசாயா சொல்றாரு, ஆண்டுடைய நியாய தீர்ப்பு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்று இந்த உலகத்தில் முடிவு, ஒன்று நான் போக வேண்டிய இடம் ஆண்டுடைய வாழ்த்துப்படி நடந்தால் பரலோகம், இல்லாட்டா நித்திய பரலோகம், இல்லை அப்படி சொல்படி நடக்கலன்னா நித்திய நடத்த நான் போகணும் என்கிற ஒரு அறிவு உண்டாகி அந்த நியாய தீர்ப்பு உண்டு என்கிற புரிந்து கொள்ளுதல் இருக்க அப்படின்னால அவருடைய வழியில் அவருக்கு காத்திருக்கிறோம் என்று சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, வாசிங்க. உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியாக இருக்கிறது. அப்போ ஆத்துமா அங்கு ஆண்டவருக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்தது ஆவியை வாசிங்க. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. இந்த வாஞ்ச அதிகாலை தேடுகிற ஆவியாக மாறணும். அல்லேலூயா. நமக்கு பொதுவாக காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சா நல்லது, நமக்கு நல்லாயிருக்கும், நமக்கு பிடிக்கும் அது. ஆனால் வேதம் சொல்கிறது அதிகாலையில் உன் தேவனை தேடு. இது ஆண்டவரை தேடுற நேரம். ஹல்லேலூயா. இதை உணர்ந்தா அதிகாலையில் எழும்புற ஒரு காரியம் வரும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதிகாலையில் ஜெபிப்பது ஆண்டுக்கு பிரியம். அதிகாலை முதல் நேரத்தை ஆண்டு கொடுக்க, குறிப்பாக ஹல்லேலூயா இந்த ஊர் மக்கள் இந்த சூரியன் உதயமாவதற்கு முன்பாக 1 மணி நேரத்துலேருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஹல்லேலூயா. இந்த போன நைட் ஷிஃப்ட்டில் கேட்டேன், என் கூட உள்ள பையன்கிட்ட கேட்டேன், நான் சூரியன் எப்போ உதிக்குது அப்படின்னு கேட்டேன். சூரியன் உதிப்பது 4:59. ஆனால் அவங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாலே அந்த பாங்கு ஊற டைமிங் விட்டாங்க. அப்போ 1 ஹவர், இந்த 1 ஹவரில் எந்த டைம் பண்ணாலும் போய் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா சொல்கிறேன், எவ்வளோ மகிமையான காரியங்களை காண்பீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய ஆவி அதிகாலையில் ஆண்டவரை தேடுற ஆவியாக மாறணும். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது புது ஆவி. அல்லேலூயா. இப்படி அதிகாலையில் தேடுற புது ஆவியை நமக்குள்ளே ஒப்பு கொடுக்கணும். புது ஆவி என்று சொல்லி எசேக்கியேல் 11:19-20 வாசிக்கிறோம், 36-25 வாசிக்கிறோம். நமக்குள்ளே புது ஆவியை உண்டு பண்ணி கொள்ளணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை தேடுகிற ஆவியை நமக்குள்ளே உண்டு பண்ணணும். அல்லேலூயா. நேரம் ஒதுக்கி கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக போக வேண்டும் என்கிற ஒரு வாஞ்ச ஒரு ஆவி நமக்குள்ளே வர வேண்டும். அப்படி இருந்தால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும், ஆண்டுக்கு பிரியமான பிள்ளையாக மாற முடியும். கர்த்தர் நமக்காக பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த காரியங்களை தொடர்ந்து நம்ம அதிகமாக நேரம் கிடைக்கும்போது பார்ப்போம். கர்த்தர் நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கும்போது தயவுசெய்து இந்த சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் வீட்டில் போய்
தேடலைன்னா உங்கள் மனசில் நிற்காது. தயவுசெய்து நீங்கள் தேடுங்க. சொல்லப்பட்ட வசனங்களை தயவுசெய்து நீங்கள் போட்ட நீங்கள் மெசேஜ் கூட திரும்பி கேளுங்க. இல்லை வசனத்தை குறிப்பிடுத்து மறுபடியும் தேடுங்க. ஆவியானவர் இன்னும் அதிகமாக உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. உங்கள் ஆவி என்னென்னு உங்களுக்கு தெரிவிப்பார். உங்கள் வாஞ்சியை மாற்றுவார். அவருக்கு பிரியமாக அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்லி அதன் ரகசியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி, எங்கள் வாஞ்ச, எங்கள் பிரியம் ஆண்டவரே, எங்களுடைய சுயமாக இல்லாதபடி, எங்கள் மாம்சமாக இல்லாதபடி, இச்சையின்படி இல்லாதபடிக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி பசுமாய் இருக்க, சிந்திக்க அதிகாலை தேடுகிற ஒரு பழக்கம், வேதத்திலே உம்மை தேடுகிற ஒரு வாஞ்சையாக, ஜெபிக்கிற வாஞ்சையாக, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற வாஞ்சியாக, மனந்திரும்பின வாஞ்சியாக நீங்கள் கொடுத்து ஆண்டவரே, இப்படி கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் உற்சாகம் கொண்டு எப்படி நீங்கள் யோசபாத்து ராஜாவை ஆஸ்வதித்தீரோ அப்படி சபையின் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அவளை ஆஸ்வதிக்கும்படியாக பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்படியாக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை இருக்கும் என்றால், வேதத்தில் சொல்லப்பட்டபடி எல்லாம் நடந்தேறி வருகிறது. உம்முடைய வருகை இருக்கும் என்றால், எடுத்துக்கொள்ளப்படவில்லாவிட்டால் ஆண்டவரே, அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு போக வேண்டிய கொடிய காலம் இருக்குது. அதுக்கு முன்னால் எங்கள் மரணம் இருந்ததுன்னா நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நியாயத்திற்குள்ள நரகத்துக்கு போதாபடிக்கு எங்கள் உயிரோடு இருக்கிற இந்த நாளில் உம்மிடமாய் உம்முடைய காரியங்களில், ஆலயத்தின் காரியங்களில், நீர் சொன்ன காரியங்களில் வாஞ்சியோடு செயல்பட எங்களை ஆவியை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு அறிவையும் புத்தியும் தந்து அப்படி ஒப்பு கொடுத்து வாழ நிமித்தம் எங்கள் ஆவி பரிசுத்தமாய் காக்கப்பட, நம்முடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செலவனை முறாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய என்னுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கிறிஸ்து இயேசுக்கு ஒப்பு கொடுத்து, அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, விசேஷமாய் ஆவி அது இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை, ஆர்வத்தை கிறிஸ்து இயேசுக்கு பிரியமாக வேதவசனப்படி நடக்க ஒப்பு கொடுத்த காரியத்தில் உற்சாகம் கொள்கிற ஒரு காரியமாக மாற்றி ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென்.